வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மீதமான சாப்பாடு. மீதமான சாப்பாட்டில் ஒரு முட்டையை போட்டு ஒரு சுவையான ரெசிபி செய்ய போகிறேன். இது மத்தியானம் மீதமான சாப்பாடு. இதை நல்லா மிக்சியில் போட்டு முதல்ல அடிச்சுக்கலாம், தண்ணி ஊற்றி. இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் சீரகம், இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனு, சீரகம் நம்ம போட்டிருக்கோம், அதனால் சீரக பவுடரு கொஞ்சமாக போட்டுக்குருவோம், ஒரு 1/4 டீஸ்பூன். கொஞ்சமாக உப்பு, ஏன்னா சாப்பாட்டில் உப்பு இருக்குது, அதனால் இதுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு. இது நல்லா கலந்துக்கங்க. இப்போ நம்ம எல்லாம் கலந்தாச்சு, மாவு எல்லாம் இந்த மாதிரி தோசை ஊற்றுற பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நான் 2 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த துருவுறது, கேரட் துருவுறதில் துருவி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இந்த அரைச்சி வச்சதில் நம்ம சேர்த்துக்கலாம். தோசை சட்டி காய வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதை எடுத்து நீங்கள் இந்த ஃபேனு, நான்ஸ்டிக் பேனு தவா இருந்தால் கூட அதில் ஊற்றிக்கலாம். நான் இப்போ தோசை சட்டியில் தான் ஊற்றுறேன். இது கொஞ்சம் வேகட்டும், இது திருப்பி போடணும். இப்போ ஒரு பக்கம் வந்துருச்சு, இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வந்துருச்சு, இதை எடுத்துடலாம். மீதமான சாதத்தில் இந்த மாதிரி முட்டையை கலந்து ஒரு தோசை ஊற்றிருக்கேன். இது ஆம்லெட் மாதிரியே இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா
நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.